அடுத்து இதுதான் நடக்கும்னு ஒரு பிரபலம் இப்ப உண்மைய சொல்லியிருக்காரு. த்ரிஷா அவங்க அரசியலுக்கு வர போறாங்களா? காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பா தஞ்சாவூர்ல திமுக சார்புல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துல பேசின உதயநிதி அவர்கள் த்ரிஷா அவங்களை குறித்து சர்ச்சையா பேசிட்டாருன்னு புகார் வந்துச்சு. இதுக்காக அவரை கைது செஞ்சு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனாங்க விசாரணைக்காக. இரவுக்குள்ள விடுவிக்கணும்னு சொல்லி விடுவிச்சுட்டாங்க. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவரு எந்த ஒரு நடிகை பெயரையும் குறிப்பிடல. அரசியல் ஆதாயத்துக்கு அந்த வீடியோவை எடிட் செய்து பரப்புறாங்க. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அவரு இந்த விஷயத்த பேசியிருந்தாரு. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் அவரோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிடும் போது, அரசியலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம என்ன ஒரு பெண்ணுன்னு பார்க்காம மானபங்கப்படுத்துறாங்க, உரிய நடவடிக்கை எடுத்து என் மானத்தை காத்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு ஒரு அறிக்கையை முதல்ல த்ரிஷா அவங்க வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பரபரப்ப காரணமா வச்சு இடைத்தேர்தல்ல அவங்கள தேர்தல்ல நிறுத்தி வெற்றி பெற வைப்பாங்க. கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரா பிற்காலத்துல கட்சியோட தலைவியா அவங்கதான் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. அந்த நடிகைய தன்னோட கட்சியில கொண்டு வந்து சேர்த்து முன்னிலைப்படுத்தினா அவங்களோட அந்த தொண்டர்களும் எதிர்ப்பில்லாம அவங்களை ஏத்துப்பாங்க, அமைச்சர்களும் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இத செய்யறதுக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. திரு உதயநிதி அவர் மேல பழி வாங்குறாங்க. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அவரோட இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. பலரும் தங்களோட கருத்துக்களை கமெண்டா பதிவிட்டு வராங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கிட்ட பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட கைது நடவடிக்கை மறைக்க அதிலிருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்ப இவங்க எல்லாம் கற்பனை கதைகளை பரப்பி வராங்கன்னு விஜய் அவரோட ஆதரவாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அவரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த பொண்ணையும் இப்படி பேசக்கூடாது, இன்னைக்கு இந்த பொண்ணு பேசுற அவரு நாளைக்கு அமைச்சரவையில இருக்க அமைச்சர்களையும் இந்த மாதிரி இழிவா பேசுவாங்க, யாருக்கா இருந்தாலும் பேசும்போது ஒரு பயம் வரணும், இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டா அது நம்ம மேலதான் தப்பாயிரும், அதனால உடனே நடவடிக்கை எடுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதுனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்களாம். உடனடியா அவரை கைது செய்ய முடிவும் எடுத்தாங்களாம். இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல நிறைய பேர் வெளியிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த 2 பிரச்சனைக்கு இடையில நேற்று நிறைய இடங்கள்ல மக்களுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டிருக்காம். மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்களாம். ஒரு சிலருக்கு அடிபட்டதா கூட செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. நிறைய செய்திகளை பார்க்கவும் முடிஞ்சது. என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இது போல இன்னும் அரசியல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.